வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பதிவா பார்க்கலாம். நம்முடைய கை விரல்கள் அடங்கி இருக்கின்ற பஞ்சபூத உறுப்புகள். அதாவது பஞ்சபூத உறுப்புகள்னு பார்க்கும் பொழுது, இதுல உதாரணத்துக்கு இந்த கைகள்ல இந்த பகுதி மண்ணீரல், இது கல்லீரல், இது இருதயம், நுரையீரல், இது கிட்னி. இப்ப நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கை விரல்ல அடங்கி இருக்கின்ற பஞ்சபூத உறுப்புகள். இந்த பஞ்சபூத உறுப்புகள் என்பது பாத்தீங்கன்னா இயக்கும் பொழுது நம்மளுடைய 5 ராஜ உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தினமும் ஒரு 5 நிமிடங்கள் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது இந்த 5 உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு 100 எண்ணிக்கை நம்ம அதை செயல்படுத்தலாம். இதுல உணவு கட்டுப்பாடு என்பது வேண்டாம். காலையில தூங்கி எழுந்தவுடனே சரி, இல்ல உங்களுக்கு எப்போ நேரம் முடிகிறதோ அது போல நேரங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம். இது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி தான், அனைவரும் செய்யலாம். நம்ம நின்று கொண்டோ இல்ல அமர்ந்து கொண்டோ இல்ல நம்ம ஆசனத்தில் அமர்ந்த நிலையிலும் இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம். இதுல அந்த பஞ்சபூத உறுப்புக்கும் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆர்கனுக்கும் தொடர்புகள் என்ன என்று பார்க்கலாம். இப்போ நம்ம இது மண்ணீரல் சொன்னோம். இந்த விரல் மண்ணீரல். மண்ணீரல் என்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உருவ அமைப்பு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உதடை சொல்லக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கும். இந்த உதடுன்னு பார்க்கும் பொழுது மண்ணீரலுடைய அமைப்புல இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய உதடு. இரண்டாவது இது கல்லீரல்னு பார்த்தோம். கல்லீரல்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்ணுடைய அமைப்பு, அதாவது வெளிப்புற தோற்றமாக பார்க்கும் பொழுது கண்ணை நம்ம பார்க்கின்றோம். மூன்றாவது இது இருதயம் பார்த்தோம். இருதயம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுடைய நாக்குடைய அமைப்பு. நான்காவது நுரையீரல். இது நுரையீரல் பார்க்கும் பொழுது உங்களுடைய வெளிப்புற அங்கமாக பார்க்கக்கூடியது உங்களுடைய மூக்கு பகுதி. ஐந்தாவது கிட்னி. கிட்னின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய காதோடைய அமைப்பு. இப்போ இதுக்கும் பஞ்சபூத உறுப்புக்கும் தொடர்பு. மண்ணீரல். மண்ணீரல் என்பது மண்ணு தத்துவம். இது கல்லீரல். கல்லீரல் என்பது பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவம். இது நம்ம இருதயம் பார்த்தோம். இருதயம் என்பது பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். நுரையீரல். நுரையீரல் என்பது காற்று தத்துவம். இது கிட்னின்னு பார்த்தோம், நீர் தத்துவம். இப்போ இதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய விரல்களை இது போல அழுத்தம் கொடுக்கும். இது போல ஒரு 100 எண்ணிக்கை செய்யலாம். இந்த கையிலையும் செய்யணும். இவ்வாறு செய்யும் பொழுது ஒரு 100 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கிறதோ அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது நம்மளுடைய பஞ்சபூத உறுப்புகள் என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது நம்ம நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம். இல்ல உங்களுக்கு ஆசனத்தில் அமர முடிந்தால் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம். யோகாசனம் செய்யும் பொழுது இந்த பயிற்சி என்பது செய்யலாம். உதாரணத்துக்கு நம்ம பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்தி இந்த நிலையில நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இது தொடர்ந்து நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது பஞ்சபூத உறுப்புகள் என்பது நன்றாக செயல்படும். இப்ப நம்ம இந்த பார்த்த பதிவு என்பது பாத்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சபூத உறுப்பும் சரி, நம்ம பஞ்சபூதம் சொல்லக்கூடிய அந்த நிலையில அதற்குண்டான உறுப்புகளும் நம்ம இந்த பதிவுல பார்த்தோம். இது செயல்படுத்தும் பொழுது நம்முடைய உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய காதுன்னு பார்த்தோம். காது பாத்தீங்கன்னா கிட்னியோடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்முடைய காது. இதுல வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த காது கேட்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கிட்னில ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். யூரின் ட்ராக்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை சொல்லக்கூடிய ஒரு நிலையை தான் நம்முடைய காதுன்னு சொல்லக்கூடியது. அதே போல நுரையீரல்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத, அதாவது நம்ம சளி வருது, நம்மளுடைய தேவையில்லாத ஒரு கழிவு பொருளை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைதான் நம்முடைய மூக்கு பகுதி.
இது வந்து நம்ம முக்கியமா பார்த்தது வந்து நுரையீரலுடைய நிலை நம்ம பார்த்தோம். நுரையீரல்னு பார்க்கும் பொழுது 5 செக்ஷன் பார்க்கலாம். இதுல வலது, இடது 2 நிலைகள் என்பது உண்டு. வலதுபுறம் அதாவது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு பார்க்கும் பொழுது 2 செக்ஷன் உண்டு. ரைட் ஹேண்ட் சைடுல பார்க்கும் பொழுது 3 செக்ஷன் உண்டு நுரையீரல். நம்ம சுவாச பயிற்சி செய்யும் பொழுது இந்த 5 பகுதிகளுக்கும் நம்முடைய சுவாசம் என்பது சென்றடைகிறது. அங்க தேவையில்லாத அசுத்தத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு கழிவை தான் நம்ம வந்து மூக்கு வந்து வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது வந்து சளியின் ஒரு உருவமாக நம்ம பார்க்கின்றோம். இப்போ கண்ணுன்னு நம்ம பார்க்கும் பொழுது கல்லீரலை பலப்படுத்தும் பொழுது நம்முடைய கண் பார்வை என்பது தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். இருதயமும் இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய நாக்கை வைத்து ஐடென்டிபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். வாதம், பித்தம், சிலத்தம் இதெல்லாம் வந்து நம்முடைய நாக்கை வைத்து ஐடென்டிபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இப்போ பார்த்த பதிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பயிற்சிகள் உங்களுக்கு எப்போது நேரம் இருக்கிறதோ அந்த பயிற்சிகள் என்பது தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.